Hello guys, welcome to Deepak's lecture. இந்த lectureல வந்து differential calculus அப்படிங்கிற சீரிஸ்ல first part பார்க்க போறோம். That is derivative of a function. ஓகே, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லோப் அப்படின்னா என்னது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸ்லோப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கோடு வந்து எவ்வளோ சாஞ்சு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு XY கோஆர்டினேட் எடுத்துக்கோமே, ஒரு எக்ஸ் ஒரு ஒய் கோஆர்டினேட் எடுத்தாச்சு, இப்படி ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள ஸ்லோப் பார்க்கணும். தட் இஸ் del y by del x. இதை வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ கிராஃப் இப்படி இருக்குது. இப்போ இதில் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு அந்த 2க்கு இடையில உள்ள ஸ்லோப் சேஞ்ச் இன் ஒய், இது வந்து சேஞ்ச் இன் எக்ஸ். ஸோ ஸ்லோப் அப்படின்னா del y by del x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்னது, டிஃபரன்ஷியேஷன்னா என்னது, டெரிவேட்டிவ்னா என்னது, டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா என்னது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நமக்கு வந்து பேசிக்காக சில இது தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஷியபிள் அப்படின்னாலே ஒரு கேர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேர்வில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் இதோடைய ஸ்லோப் என்னது, ஓகேவா. இப்போ ஒரு இந்த பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட்டோடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டோடைய ஸ்லோப் என்னது, ஸ்லோப்னாலே நம்ம 2 பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அது எவ்வளோ சாஞ்சிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாமே, இதை வந்து அசிம்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இது வந்து அசிம்டோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜீரோவை பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இது அப்படியே நேராக போயிட்டே இருக்குது, தட் இஸ் இன்ஃபினிட்டியில் தான் டச் ஆகுது, ஓகேவா. ஸோ ஜீரோங்கிற பொசிஷனில் இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. அப்போ ஜீரோங்கிற பாயிண்ட்டில் இந்த கேர்வ் வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாது, ஏன்னா நம்மளால் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியலை. அண்ட் தென் இப்போ இன்னொரு இது எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு ஒய் இருக்குது. இப்போ இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீரோங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேர்வ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னா ஸ்லோப். ஸ்லோப்னா என்னது, சேஞ்ச் இன் ஒய் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ரெண்டாவது என்னது அப்படின்னா ஒரு XY கோஆர்டினேட் எடுத்துக்குவோம், ஓகேவா. XY அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோஆர்டினேட்டில் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஜென்ரலாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் பாயிண்ட் அப்படின்னாலே நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்னாலே எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம், ஓகேவா. அதாவது பாயிண்ட் அப்படின்னாலே எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு பாயிண்ட்டை எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸு, ஓகேவா. இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸ் தள்ளி போகிறேன். இது என்னவாக இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸாக இருக்கும். ஒரு டெல் எக்ஸ் அப்படிங்கிறது தள்ளி இருக்குது. இப்போ எக்ஸுங்கிறது 2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 3யாக இருக்கும். இந்த 3 எப்படி எழுதலாம்னா 2 + 1ன்னு எழுதலாம். 1ங்கிறது டெல் எக்ஸு, 2ங்கிறது எக்ஸு. இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸை நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரியே இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஒரு பாயிண்ட்டுங்கிறது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்லோப் அப்படிங்கிறது del y by del x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டையும், இன்னொரு பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். என்னது அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா del y by del x, அதாவது சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ். இப்போ இதில் சேஞ்ச் இன் ஒய் என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ்னா என்னது எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா. ஓகே, இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் டிவைடட் பை டெல் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கேர்வில் ஸ்லோப்புங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் டிவைடட் பை டெல் எக்ஸ். இதுதான் என்னது அப்படின்னா del y by del x அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் அப்பளே சொல்லியிருந்தேன் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் உள்ள ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு கேர்வ் இருக்குது, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில்
இதோடைய ஸ்லோப் என்னவா இருக்கும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது தான் டெரிவேட்டிவ். அண்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஃபரன்ஷியேஷன். எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்னன்னு கேட்டாங்கன்னா 2x அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து 2x நீங்கள் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிஃபரன்ஷியேஷன். அண்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயரோடைய டெரிவேட்டிவ் வந்து 2x. ரெண்டு வேற வேற பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு வேற வேற பாயிண்ட்டை நம்ம வந்து இது வந்து டெல் எக்ஸ், இது வந்து டெல் ஒய். ஸோ நம்ம ஸ்லோப் எப்படி சொல்லுவோம்னா டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ இன்னொரு கர்வ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சேம் இதே கர்வே நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இப்போ நான் பக்கத்திலே வந்து ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ டெல் ஒய் பை டெல் எக்ஸ், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ டெல் ஒய், இது வந்து டெல் எக்ஸ். இப்போ ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டெல் ஒய் பை டெல் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா, இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், கீழே இருக்கிற சேஞ்ச் இன் எக்ஸ் வந்து குறைஞ்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லோப்போட வேல்யூ அக்யூரேட்டாக வருதா. தட் இஸ் எக்ஸ் சேஞ்ச் இன் எக்ஸோட வேல்யூ கம்மியாக இந்த ரெண்டு பாயிண்ட்டுங்கிறது அப்படியே பக்கத்திலே வரும். இப்போ இந்த கிராஃபை நான் வந்து திருப்பி எப்படி எழுதிக்கலாம்னா, இப்படி ரொம்ப நான் பக்கத்தில் எழுதிக்கலாம். சேஞ்ச் இன் எக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப பக்கத்தில் வந்துடும். ஸோ ஒரு கட்டத்தில் இந்த சேஞ்ச் இன் எக்ஸ் வந்து அப்ரோச் ஜீரோ, ரொம்ப ஜீரோவை நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஜீரோவை அப்ரோச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோப் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக மாறிடும். ஓகேவா, இந்த டெல் எக்ஸ் ரொம்ப இருக்கும்போது ஸ்லோப் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்குது. டெல் எக்ஸுங்கிறது சின்னதாகும்போது ஸ்லோப் வந்து ரொம்ப, அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப பக்கத்தில் வருது. டெல் எக்ஸ் ரொம்ப சின்னதானோடனே இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. டெல் எக்ஸ் அப்ரோச் ஜீரோவாக மாறுது. டெல் எக்ஸ் வந்து ஜீரோவை அப்ரோச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட்டாக மாறிடும். டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்லோப் தான். பட் ஆனால் எப்போ அப்படின்னா டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படின்னா ஸ்லோப். இதுவே லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டெல் ஒய் பை டெல் எக்ஸ், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து புரிஞ்சிருக்கும். டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படிங்கிறது நார்மல் ஸ்லோப்பு தான். பட் இந்த டெல் எக்ஸுங்கிறது ஜீரோவை அப்ரோச் பண்ணுது, டென்ஸ் டு ஜீரோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தான் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஸ்லோப் அப்படிங்கிறத வந்து டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், டெரிவேட்டிவ், அதாவது dy பை dx லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இதை தான் நம்ம dy பை dxன்னு சொல்லலாம், இல்லாட்டி f டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம எப்படினாலும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இதோட ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் f டேஷ் ஆஃப் எக்ஸ் அட் x ஈக்குவல் டு 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஓப்பன் இன்டர்வல் வந்து 0,10 அப்படின்னு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓப்பன் அப்வர்ட்ஸ் பேராபோலா. ஸோ அந்த பேராபோலா வந்து சம்வாட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற பேராபோலாவுடைய கிராஃப். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, டெஃபினிஷனை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலில் டிஃபைன் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 0 to 10 வரைக்கும் டிஃபைன் ஆகிருக்கா. அப்படின்னா என்ன மீனிங், ஒன்றும் இல்லை, 0லேருந்து சம்வாட் 10 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வரைக்கும் அந்த கிராஃபில் பிரேக் இருக்கக்கூடாது. பிரேக் மீன்ஸ் அதாவது இப்படி போயிட்டு திடீர்னு ஒரு கண்டினியூஷனே இல்லாமல் திடீர்னு இங்கேருந்து இப்படி வர்றது, இந்த மாதிரி பிரேக்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் நாட் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ தான், கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ தான் எக்ஸ் நாட். ஸோ இந்த எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆப்வியஸாக இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஓவர் டெல் எக்ஸ். இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் 2 plus del x minus f of 2 the whole divided by del x. நாட் அப்படிங்கிறது இந்த 2. ஓகேவா, டெல் எக்ஸுங்கிறது அப்படியே வச்சுக்கோங்க, டெல் எக்ஸ் வந்து நமக்கு தெரியலை, மைனஸ் எக்ஸ் நாட்டுங்கிறது இந்த 2, கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த 2 தான் எக்ஸ் நாட். ஓகே, இந்த எஃப் ஆஃப் 2 plus del xனா என்னது, ஒன்றும் இல்லை, இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 plus del x அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன வரும், லிமிட் del x டென்ஸ் டு ஜீரோ
ஓகேவா. ஸோ 2 ப்ளஸ் டெல் எக்ஸ், அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2 ப்ளஸ் டெல் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 ஸ்கொயர்னு வரும், த ஹோல் டிவைடட் பை டெல் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிமிட் வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 2 ப்ளஸ் டெல் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை வந்து 4 ப்ளஸ் டெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே ஒரு 2 ஸ்கொயர் தட் இஸ் 4 இருக்குது, த ஹோல் டிவைடட் பை டெல் எக்ஸ். ஒன்றும் இல்லை, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ப்ளஸ் 4ம் இந்த மைனஸ் 4ம் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வரும்னா லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகே, இப்போ இந்த டெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு டெல் எக்ஸ், இது ரெண்டுலேயுமே டெல் எக்ஸ் அப்படிங்கிறத காமனாக எடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன இருக்கும்னா டெல் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு இருக்கும், த ஹோல் டிவைடட் பை டெல் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த டெல் எக்ஸையும் இந்த டெல் எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்னா லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல் எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்கும். இப்போ டெல் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ உங்களுடைய ஆன்சர் 4. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், அதாவது எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இங்கே 2, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது 2. ஓகேவா. இப்போ நம்ம நார்மல் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1, தட் இஸ் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ 2 இன்ட்டு இதில் எக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த எக்ஸ் நாட் தான். ஸோ இங்கே எக்ஸ் நாட்னே நம்ம போட்டுக்கலாம், இங்கே எக்ஸ் நாட்னே போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். ஸோ ஆன்சர் 4ன்னு வரும். இந்த ஆன்சர் தான் நம்ம டெஃபனிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் உங்களுக்கு இங்கே வந்து வளவலன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், தட் இஸ் இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் இன்டர்வல் ஐயில் டிஃபைன் ஆகிருக்கணும், இந்த இன்டர்வலில் டிஃபைன் ஆகிருக்கணும். எக்ஸ் நாட் அப்படிங்கிற பாயிண்ட் இதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் இதுக்குள்ளே இருக்கணும். அண்ட் இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். நம்ம அந்த லிமிட் பார்த்தோம், எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சுன்னா 4 அப்படின்னு வந்துச்சு. இந்த லிமிட்டை நம்ம எவாலுவேட் பண்ணும்போது ஆன்சர் 4 அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மேலே இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியபிள். ஸோ எஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியபிள். ஸோ நமக்கு ஆன்சரும் கிடச்சிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் தென் த டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதோடைய டெரிவேட்டிவ் வந்து இந்த லிமிட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லிமிட் எவாலுவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 4ன்னு வந்துச்சு. இதோடைய டெரிவேட்டிவ் இதுக்கு ஈக்குவல். பார்த்தீங்களா, இதோடைய டெரிவேட்டிவ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கா, இதோடைய டெரிவேட்டிவ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதை தான் இங்கே வந்து அவங்க கொஸ்டினில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் டிவைடட் பை டெல் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இதில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட் அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் நாட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதான் டெரிவேட்டிவோடைய டெஃபனிஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரியே இதுக்கு வேறு என்னென்ன பேர்லலாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற டெரிவேட்டிவை எஃப் பிரைம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோடைய டெரிவேட்டிவை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணிக்கலாம், எஃப் பிரைம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே ஒரு டேஷ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டிஒய் டிஎக்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். மூணாவது வந்து ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் நான் என்ன சொன்னேன் எஃப் ஆஃப் எக்ஸ், அதை வந்து நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னது அப்படின்னா அதாவது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எழுதுறது. ஓகேவா, இது வந்து டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதுறது. இப்படி எழுதலாம், இல்லாட்டி இந்த மாதிரி எழுதுவாங்க, இல்லாட்டி y1 அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம டிஃபரன்ஷியலை வந்து எழுதிக்கலாம். இதில் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து லெய்ப்னிட்ஸ் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. முதல்ல கேல்குலஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இன்டெக்ரல் கேல்குலஸு, இன்னொன்று வந்து டிஃபரன்ஷியல் கேல்குலஸ். இந்த டிஃபரன்ஷியல் கேல்குலஸுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நேம் என்னது அப்படின்னா இன்ஃபினிட்டிசிமல் கேல்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு இந்த கேல்குலஸ் அப்படிங்கிற டாப்பிக்கையே வந்து நியூட்டன் அதுக்கப்புறமா லெய்ப்னிட்ஸ் இந்த ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நியூட்டனும் லெய்ப்னிட்ஸும் வந்து இண்டிபெண்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. நியூட்டன் தனியாக கண்டுபிடிச்சாரு, லெய்ப்னிட்ஸ் தனியாக கண்டுபிடிச்சாரு. அண்ட் ரெண்டு பேருமே ஒரே நாள் சப்மிட் பண்ணதுனால ரெண்டு பேருடைய நேமையே வந்து இந்த கான்செப்ட்டுக்கு வச்சுட்டாங்க. இதில் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற சிம்பிளை வந்து
லெய்ப்னிட்ஸ் தான் யூஸ் பண்ணாரு. என்னதான் இதை வந்து நம்ம dy by dx அப்படின்னு சொன்னாலுமே dy dx அப்படிங்கிறத டினாமினேட்டர் தட் இஸ் ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. 2/3 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி dy by dx அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. இது இட்ஸ் ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன். y அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இது. இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. y ஈக்குவல் டு f of x அப்படிங்கிறது நம்ம இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து இதோடைய டெரிவேட்டிவ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு ரீட் பண்ணலாம். இல்லாட்டி dy dx அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி dx ஆஃப் y அப்படின்னு சொல்லுவாங்க. dx ஆஃப் y அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி dy dx அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி டெரிவேட்டிவ் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு சொல்லலாம். பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அது என்ன லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்? தட் இஸ் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு xy கோஆர்டினேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி இப்படி ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் திஸ் இஸ் ஒய் கோஆர்டினேட். ஓகே, இப்படி ஒரு XY கோஆர்டினேட் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிராஃப் இப்படி இருக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் டெரிவேட்டிவ் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணால் என்ன வரும், ரைட் சைடில் இருந்து இந்த பாயிண்ட் அப்ரோச் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து டேஞ்சன்ட் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, டேஞ்சன்ட் எக்ஸோடைய கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் 90 டிகிரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பிரேக் வந்துருச்சு. தட் இஸ் இந்த 90 டிகிரி அப்படிங்கிறதுல ஒரு அசிம்டோட் இருக்குது. ஓகேவா, இப்போ டேஞ்சன்ட் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம 90 டிகிரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 90 டிகிரிங்கிற ஆங்கிளில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகாது, இன்ஃபினிட்டின்னு தான் வரும். சிம்பிளி ஒன்றும் இல்லை, டேஞ்சன்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 90 டிகிரின்னு போடுங்க. தட் இஸ் 1/cos ஸ்கொயர் 90 டிகிரி அப்படின்னு வரும். காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்னது 0. ஸோ 1/0. ஸோ ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 90 டிகிரிங்கிறத நான் லெஃப்ட் சைடு அப்ரோச் பண்ணுறேன்னா ரைட் சைடு அப்ரோச் பண்ணுறேன்னா அப்படிங்கிறதா மேட்டர். ஸோ இதை தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து எப்படி சிம்பாலிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா f dash of x0 மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் f dash of x0 ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இதில் மைனஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் நெகட்டிவ் சைன் கிடையாது, ஜஸ்ட் லெஃப்ட் சைடு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அண்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது ரைட் சைடு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அண்ட் ஒன் மோர் திங், f dash of x0 எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா f dash of x0 மைனஸும் f dash of x0 ப்ளஸ்ஸும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் f dash of x0 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபரன்ஷியபிள் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல். அதாவது ஃபஸ்ட்டே நம்ம வந்து டெஃபனிஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது, f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோடைய இன்டர்வல் வந்து இப்படி இருக்குது, 0,10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம். சிம்பிள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளான்னு பாருங்கள். ஓப்பன் இன்டர்வலில் இது வந்து டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், f dash of 0 அண்ட் f dash of 10 இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது, எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு தான் பார்க்கணும். ஓகேவா, அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். இது எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகி இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தட் இஸ் f dash of x வந்து பாசிபிள் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,10ல். அதை தான் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியபிள் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b எப்போ அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் a, b அண்ட் எண்டு பாயிண்ட்ஸ் ab இது ரெண்டுலேயுமே டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா டிஃபரன்ஷியபிலிட்டி வெர்சஸ் கண்டினியூட்டி. ஒரு கிராஃப் கண்டினியூட்டி அப்படின்னு எப்போ சொல்லுவோம், டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்னு எப்போ சொல்லுவோம். அண்ட் டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கணுமா, கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கணுமா, கண்டினியூஸ்க்கும் டிஃபரன்ஷியபிளுக்கும் என்ன ரிலேஷன், இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா f அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது x0ங்கிற பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியபிளாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் இருக்கும். இந்த 3 விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா வெர்டிக்கல் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்னது அப்படின்னா ஷார்ப் பீக் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஷார்ப் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்னது அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ். இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் கூட அந்த கிராஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் டேஞ்சன்ட்னா என்னது, ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கர்வ் இருக்குது. இப்போ இதில் இந்த பாயிண்ட்டில் நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதோடைய டேஞ்சன்ட் எப்படி இருக்குன்னா ஒரு வெர்டிக்கல் லைனாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அந்த பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இது வெர்டிக்கல் டேஞ்சன்ட் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கேர்வாக இருக்குங்களா, தட் இஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோன்னா இப்படி ஒரு கேர்வாக இருக்கும், இதே நம்ம கண்டுபிடிச்சோன்னா இப்படி ஒரு கேர்வாக இருக்கும், இப்படி நம்ம கண்டுபிடிச்சா ஒரு கேர்வ் இருக்கும். ஸோ இது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் வெர்டிக்கலாக இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிக்கணும்னா வெர்டிக்கலாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து டெரிவேட்டிவ், தட் இஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு இது எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு ஒய் இருக்குது. இப்போ இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீரோங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேர்வ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. வெர்டிக்கலாக இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிக்கணும்னா வெர்டிக்கலாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து டெரிவேட்டிவ், தட் இஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னது அப்படின்னா ஷார்ப் எட்ஜ் ஆர் ஷார்ப் பீக் இருக்கக்கூடாது. அது என்ன ஷார்ப் எட்ஜ் ஆர் ஷார்ப் பீக்? எக்ஸாம்பிள் வந்து y ஈக்குவல் டு mod x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருந்தாலும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. மூணாவது என்னது அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சிக்னம் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரேக் ஆகி போகும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் பிரேக் ஆகி இருக்குது. இந்த மாதிரி பிரேக் ஆகி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால் டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. எப்போனா x0 அப்படிங்கிற பாயிண்ட்டில், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம டேஞ்சன்ட் எக்ஸே எடுத்துக்கோமே. டேஞ்சன்ட் எக்ஸ் அப்படிங்கிறதுடைய கர்வ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் π/2. ஸோ π/2ங்கிற இடத்துல இது டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அப்போ π/2ங்கிற பாயிண்ட்டில் உங்களால் டேஞ்சன்ட் அதாவது டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் மற்ற பாயிண்டில் கண்டுபிடிக்க முடியும். ஜீரோங்கிற பாயிண்ட்லாம் இது கண்டினியூஸாக தான் இருக்குது. ஸோ ஜீரோங்கிற பாயிண்டில் கண்டுபிடிக்கலாம். π/4ல் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பட் π/2 அப்படிங்கிற இடத்துல உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கிராஃப் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. y ஈக்குவல் டு தட் இஸ் f of x ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. x ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ x ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல இது டிஃபரன்ஷியபிளா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். சூப்பர். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 2 மைனஸ் அப்படிங்கிறதுக்கும் 2 ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கும் எப்படி லிமிட் எவாலுவேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் சேம் ஆர்டர் தான், ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோடைய டெஃபனிஷன் என்னது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இங்கே வந்து x மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 2 உடைய டெஃபனிஷன் என்னது அப்படின்னா x மைனஸ் 2 இஃப் x இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அண்ட் x minus 2 the whole into minus. So if x is less than 2, இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸோடைய டெஃபனிஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவ்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து எக்ஸை விட பெரிய நம்பர் தான், 3 4 5ங்கிறது. அப்போ நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ், 2 விட கம்மியான நம்பர்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த சைட்லேருந்து வரும்போது கண்டிப்பாக நம்ம இதை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதை மட்டும் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் 2 மைனஸும் எஃப் டேஷ் ஆஃப் 2 ப்ளஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பட் எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம இதோட வந்து சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதோட லிமிட் ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் தென் கடைசி அவங்க எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 2 விட பெரிய நம்பராக இருந்தால் லிமிட் வந்து 1. ஸோ இங்கே நமக்கு தெரியுது 2 ப்ளஸ். ஸோ 2 விட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா லிமிட் வந்து தட் இஸ் டெரிவேட்டிவ் வந்து 1. அண்ட் எஃப்ங்கிறது வந்து 2 விட கம்மியாக இருந்தால் டெரிவேட்டிவ் -1. ஸோ 2 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டெரிவேட்டிவ் -1, ஓகேவா? ஆனால் எக்ஸு 2வாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னு அவங்க கொடுக்கல. ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ் 2வாக இருந்துச்சு அப்படின்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஷார்ப் எட்ஜ், அப்படியே சொல்லியிருந்தேன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கா. ஸோ அதனால நம்மளால் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x பவர் 1/3 which is nothing but cube root of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிருக்காங்க. நல்லா அந்த கேர்வை பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இங்கே டேஞ்சன்ட்டுங்கிறது வந்து ஒரு வெர்டிக்கல் லைனாக இருக்குது. இந்த மாதிரி டேஞ்சன்ட் ஒரு வெர்டிக்கல் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியாது. ஓகேவா? முன்னாடி பார்த்த சம்மில் என்ன ரீசன் அப்படின்னா ஷார்ப் பாயிண்ட், இதில் என்ன ரீசன் அப்படின்னா வெர்டிக்கல் லைன், ஓகேவா? கர்வ் கண்டினியூஸாக தான் இருக்குது. பட் ஆனால் வெர்டிக்கல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து டிஃபரன்ஷியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே மீறி நம்ம டெரிவேட்டிவ் எவாலுவேட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்டில் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு அது டிஃபரன்ஷியபிள்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இந்த கர்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ 0ங்கிற பாயிண்ட்டில் கண்டினியூஸாக தான் இருக்குது. பட் இதை வச்சு 0ங்கிற பாயிண்ட்டில் இது டிஃபரன்ஷியபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெர்டிக்கல் லைன் இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியபிள் கிடையாது. பட் ஒரு ஃபங்க்ஷன்
ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாயிண்டில் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ நல்லா அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு அது டிஃப்ரென்ஷியபிளா அப்படின்னு கேட்டால் தெரியாது, சொல்ல முடியாது. இதுவே ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படிங்கிறதுடைய டெஃபனிஷன் பார்த்துருந்தோம். அதை எப்படி சிம்பாலிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். டிஃபரன்ஷியபிள் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ள டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்டர்வல் பார்க்கணும், அடுத்து அந்த 2 எண்டு பாயிண்ட்ஸ் அது 2 டிஃபரன்ஷியபிள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டினியூட்டி இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் லெக்சரில் இதோடைய கண்டினியூஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் தீபக்.